வெல்கம் டு கிருஷ்ணா ஃபன் vlogs. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவடி பத்தியப்பட்டு லேக் vlog. இந்த vlogல வந்து போட்டிங் போக போறோம். இந்த போட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி காசுல விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரெண்டு பேர் அப்படியே ஆட ஆகுறாங்க. இவங்க தான் மொத்த வீடியோலையுமே நமக்குள்ள ஃபன் பண்றவங்க. ஓகே, அப்படியே இங்க இருந்து நம்ம போற வழியில என்னெல்லாம் இருக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போட்டிங் பொண்ணுனால கரெக்ட் பண்ணி போவோம். கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டா மச்சான், ரீல்ஸ் பண்ணி 10 தாண்ட மாட்டேங்குது லைக். அது தங்கச்சி ஒண்ணும் இல்லை, கொடைக்காட்டுன்னு ஒரு 10ல இருந்தா பாட்டு பாடினா 100 லைக் 1 ஹவர்ல. அதான் எப்படி தெரியுமா, எப்படி நம்ம வந்து ஊன்னு கட்டி டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ போடுவோம். 4 லைக்ஸ் 4 வியூஸ் தான் வரும். கேர்ள்ஸ் வந்து அப்படியே இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு நிற்பாங்க, 4000 வியூஸ் போகும். அது எப்படிதான் போயின்னு தெரியல மச்சான். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சரி, உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தானே, என்ன அவன் உன் கூடயே சுத்தி நிப்பாங்க. அவனா அவனுக்கு ஒரு ஆள் கட்சி போயிட்டான், மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்மளும் சிங்கிளா அவன் கூட தானே அவன் கூட தான் மச்சான். நான் ஒரு பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஐடி இருந்தா கொடுறா மச்சான். சரி ஒரு ஐடி கொடுத்து விட்டேன். அவனா பண்ணிட்டான், இப்ப என்ன போன் பண்ணாம அவன் பாட்டு மெசேஜ் பண்ணி அவன் கரெக்ட் பண்ணி போயிட்டான். நான் போன் பண்ணா அவன் விட மாட்டேன், பிஸியா இருந்தா போனை விடான்னா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் பெரிய இந்த மாதிரி பண்ண கூடாது. அன்னைக்கு சொன்னான் நண்பன் அப்படி நன்மை இப்படி, நான் கூப்பிட்டா அப்படி வந்து நிப்பான், நான் கூப்பிட்டா அப்படி வந்து நிப்பான்னு. என்ன பண்ற மச்சான் சொல்றேன். ஓ முழுசா கேளு. எவ்வளவு பேச பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ உங்க கூட இருக்கேன், இவன் இருக்கான். இப்ப நம்ம பார்க்க வரோம், ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். இதே மாதிரி நாளைக்கு வருமானா வரமாட்டோம். நானே தெரியாது. நீ உயிரோட இருப்பியோ செத்து இருப்பியோ. இன்னைக்கு என்ன நடக்குதோ அது நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குதோ அது நடக்கும். அதனால அவன் அப்படி என் கூடயே இருப்பான்லாம் நீ நினைச்சு நிற்க கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. கேர்ள்ஸோ பாய்ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ ஜாலியா அப்படியே பேசிட்டு ரொம்ப இழிச்சோன்னு வையன், நம்மள சாவச்சிரும். அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருவோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஒன் சைடா பண்ணேன் 7 வருஷமா. அது என்ன நான் பண்ணல, ஒரு பையன் கிட்ட எச்சமே சொல்லிச்சு. 2 பேர் ஒருத்தர் காதல், ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வரல, அது வெறும் ஆசை, அவ்வளவுதான். எனக்கு வந்தது அவளுக்கு வரல, இன்னொருத்தர் மேல வந்தது போயிட்டா. நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ஒரு பர்த்டே கூட விஷ் பண்ணல மச்சான். அதான் அந்த பையன் பர்த்டேக்கு காலையில மெசேஜ் வந்துச்சு, ஹாப்பி பர்த்டே. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்றது, வாழ்த்தது போட்டு சொல்லிட்டு அவன் ஆயிட்டே பிளாக் பண்ணி விட்டேன். நீதான்டா. சரிடா, நான் அவனுக்கு ஹெல்ப் தான்டா பண்ணேன், அது என்கிட்ட சரி. நான் என்ன சொன்னேன், டீசென்டா சிஸ்டர் அப்படின்னு நான் விட்டுட்டேனா? இதுல மெயின் இது கூட விட்டுருவேன் நானு. உன்னத்த கூட ஒருத்தர் இருப்பான், சும்மா இதான் மச்சான் ஆளு, சும்மா போட்டோ டிபி தான் காட்டினேன். பேர் பார்த்தான், லாஸ்ட் 3 நம்பரை பார்த்தான், காப்பி பண்ணா சொன்னா ஒரு 4 பேர். அவன் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப எனக்கு பண்ண மாட்டேன். நீ என்ன சொல்ற, என்ன சொல்ற மச்சான்? இல்ல என்ன சொல்ற, உன்னதான்டா சொல்றேன். உனக்கு ஹெல்ப் பண்ணேன்டா, அது சரியில்லடா. சொல்லுவேன் 7 வருஷம் நீ ஃப்ரெண்டு, ஒரே சாட்டிங்ல என்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? அதான் நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். ஓஹோ மச்சான், பொண்ணு கூட அழகா இருந்துச்சான். சரி உனக்கு தெரியல, நடக்கவே துப்பு இல்லையா? ஒரு ஆன்சர் காமிச்சேன். வாத்து போது பாரு, வாட்சிலடா நாதேவி. அப்ப நான் வராது பாரு, வாயில நான் வந்துடும். வாத்து கரெக்டா தான் சொன்னேன். வாத்தாடா இது, வாத்துக்கறி சாப்பிடுறதுலாம் வாத்துலாம் டக்கு இல்ல, கொக்கு. சரி, டக்கு ஸ்பெல்லிங் சொல்ல. டக்குக்கு ஸ்பெல்லிங் DOCK. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அது ஒரு தெத்து பச்சை போட்டு, அந்த போட்டிங்ல தான் போக போறோம். அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்க. இடத்துலதான் போட்டிங் ஸ்டார்ட் ஆகி இந்த இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு போவோம், திரும்ப அங்கேயே போய் நின்றுவோம். ரொம்ப ரொம்ப சீப் இந்த இடத்துல போட்டிங். அதே மாதிரி ஜாலியாவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம்.
4 கிலோமீட்டர் கூட இருக்காதுடா. ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருப்போம். ஃபுல் சுத்தி பார்த்தோம்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். நல்லா போர் அடிக்கும் போது சுத்தி பாரு, ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் போர் அடிக்கும் போதெல்லாம் இப்படிதான் இங்கதான் நான் வருவேன். ஆவடியில தான் போர் வச்சா தண்ணி வராது. நம்ம வாடா போட்டிங்கே போவோம்டா. பிகில் படம் ஷூட்டிங்ல இந்த லைன்லாம் இருக்குல்ல, இந்த லைன்ல வந்து செடி வந்து நான் நட்டேன். அப்படியா? சீரியஸா நான் நட்டேன். கார்ல நட மாட்டேன், சீரியஸா நடக்காத. சீரியஸா பேசும்போது தான் ஒருத்தர் சிரிப்பு காமிச்சு நிற்பான். இப்போ ஒரு நாள் நான் வந்து ஃபுட்பால்ல இருந்தேன். 8th படிக்கும்போது 8th 7th படிக்கும்போது அப்பெல்லாம் வந்து ஃபுட்பால்ல இருந்தேன். முழுசா கேள்றாப்பா. சொல்லு. அப்போ வந்து என்னாச்சுன்னா கலந்துருச்சு. கொஞ்ச நேரம் சீரியஸா என்ன பண்ணாங்க, ஃபுட்பால் பசங்களாம் இங்க லேக் பார்க் வாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு 5:30 மணி அந்த மாதிரி இந்த பார்க் வந்து இந்த கம்பி எல்லாம் அப்போ இல்ல, ஓகேவா, சும்மா இந்த இடத்துல தோண்டி வச்சுட்டு செடி எல்லாம் வச்சுட்டு போயிருந்தாங்க, வெளியே வச்சுட்டு போயிருந்தாங்க. நாங்க அந்த லைன்ல நடந்து நானும் சந்தோஷம் ஒரு பையன் நடந்து வந்தோம். வந்து பார்த்தா பாதி தூரம் போனோம், மைக் செட் எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா விவேக் சார் வந்து என்ன பண்ணாரு, அவர் தான் இங்க செடி நட்டாரு. அவர் எல்லாருக்கும் செடி நடுற மாதிரி ஆவடி லேக் பார்க்ல அவர் தான் செடி வந்து வச்சுட்டு போனாரு நடுறதுக்காக. அவன் கேட்கும்போது வெல்கம் டு விவேக் சார் அப்படின்னும் போது காதுல கேட்டுச்சு. விவேகாண்டு குடு 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 குடுன்னு ஓடி போய் நாங்க பாதி தூரம் ஸ்டேஜ், அங்கிருந்து ஒரு 20 அடி ஸ்டேஜ்னா நிக்கிறோம். ஜனகன மன சாங்கு குடு குடுன்னு ஓடி போயிட்டு டக்குனு ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன் அப்படின்னு நின்னுக்கிறோம் நாங்க. அவர் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் அங்க இருந்து எங்களை பாக்குறாரு. நாங்க ஓடி வந்து டக்குன்னு பாட்டு கேட்டோன்னு பாட்டு நேஷனல் ஆந்தம் ஓடிட்டு ஓடிட்டு முடிச்சுட்டு போய் பாட்டு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி பிகில்ஸ் படம் ஷூட்டிங் அப்படின்னு ஜெவத்தாலும் ஜெயிச்சாலும் அவரு நினைச்சிருந்தா அமிதாப் பச்சன் சார்ட்ட சொல்லிருக்கலாம், ஆமீர் கான்ட்ட சொல்லிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல விவேக்க கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள். This is against global warming, do that, and he has given that task to me. ₹59 டிக்கெட்டு, ஒரு ₹59 தான் டிக்கெட்டு. ஒரு போட்டிங் ₹59. அப்பாலாம் இல்ல, கொடைக்கானல்லாம் போயிருக்கே இல்லையா? இல்லையே. அப்பாவா நல்லா இருக்குடா, லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க. நீ நினைக்கிற ஜாக்கெட் காந்தாரா பாத்துருக்கீங்களா? இவன் தான் அந்த காந்தாரா தாடு மச்சான். அதே மாதிரி ஜாலியா உள்ள போய் ஒழுங்கா உருப்படியா சீட்டிங் பண்ணாம ஆடி உள்ள போய் நிக்கிற. ஓடு முடியாது. பட்டு மச்சான் அவ்வளவுதான், பாத்துட்டோம், எல்லாம் பார்த்தாச்சு. மூச்சு வாங்குது, இருட்டாச்சு, ஆனா பேலன்ஸ் பார்க்க முடியல. அவ்வளவுதான். இதோட காசு ₹5 தான் இருக்குது, எடுத்துக்கோ. நீ ₹200